இந்த 2025ல நீங்க கன்சீவ் ஆகணும் அப்படின்னா நீங்க இல்ல உங்க ஹஸ்பண்ட் என்ன பண்ணணும் அப்படிங்கறத சொல்றேன். 5 விஷயம் ஃபாலோ பண்ண சொல்லுங்க. இதுல 5வது பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அந்த குழந்தையோட ஜெனட்டிக் கோட் அப்படிங்கிறது பாதி அப்பா கிட்ட இருந்து வருது இல்லையா? அப்ப அவங்களும் ஈக்குவலி ரெஸ்பான்சிபிள் தானே. 2 கை சேர்ந்தாதானுங்க ஓசை. அதனால ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி இருந்தே உங்க ஹஸ்பண்ட நீங்க ப்ராப்பரா டயட், அதாவது அவங்க டயட்ல ஜிங்க், ஒமேகா, விட்டமின்ஸ், மினரல்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தா மட்டும்தான் ஒரு ஸ்பெர்ம் நல்ல ஹெல்தியா உருவாக முடியும். முதல்ல டயட் அப்படின்னாலும் 2வது வரது எக்ஸசைஸ். ஓவர் வெயிட்டா இருந்தா உங்க பாடியில எஸ்ட்ரோஜன் ஹார்மோன் அதிகமாகும் போது ஸ்பெர்மோட குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாகும். அதனால ஒழுங்கா எக்ஸசைஸ் பண்ணி வெயிட் குறைங்க. 3வது பாத்தீங்கன்னா நைட் ஷிஃப்ட்ல வேலை பார்க்கறது, மிட் நைட் பிரியாணி சாப்பிடுறது, நைட் ஷோ சினிமாக்கு போறது, இந்த மாதிரி உங்க தூக்கம் கெட்டுச்சு அப்படின்னா உங்களுடைய ஸ்பெர்மோட குவாலிட்டியும் கெட்டு போயிடும். எல்லாரும் சொல்றதுதான் 4வது பாயிண்ட், காஃபி, ஆல்கஹால், ஸ்மோக்கிங் இதெல்லாம் கம்மி பண்ணிருங்க, இல்ல சுத்தமா நிப்பாட்டிருங்க ஒரு 3 மாசம் முன்னாடி. ஏன்னா உங்களுடைய ஸ்பெர்மோட மொட்டிலிட்டியில இருந்து அந்த உருவத்துல இருந்து எல்லாமே வந்துட்டு அஃபெக்ட் ஆகும். இந்த விஷயங்கள்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா. 5வது பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட், டாக்ஸின் அண்ட் ஹீட் எக்ஸ்போஷர். சுடுதண்ணியில் குளிக்கிறது, லேப்டாப் மடியில் வச்சு வேலை பார்க்கறது, நீங்கள் அண்டர்வேர் போட்டிருக்கிறது வந்து ஒரு பாலிஸ்டர் அண்டர்வேராக போட்டிருக்கிறது, எக்ஸ்போஷர் டு பிளாஸ்டிக், ரொம்ப அதிகமான பிளாஸ்டிக்ஸ் இல்லை பர்ஃப்யூம்ஸ், ஃப்ராக்ரன்ஸ்டு ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது, இது எல்லாமே உங்களுடைய ஸ்பெர்மை ரொம்பவே அஃபெக்ட் பண்ணும். இந்த மாதிரி நேச்சுரலாக கன்சீவ் ஆக ட்ரை பண்ணுறவங்க இந்த ப்ரொஃபைலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.